புராணங்களில் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் மனிதர்களினுடைய நடவடிக்கைகள் எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றின குறிப்புகள் இருக்குது. அதில் ஆரம்பிக்கும் போதே விளக்குகள் தலைகீழாய் தூங்கும் யுகத்தில் அப்படின்னு ஆரம்பிப்பாங்க. எந்த ஒரு விளக்கை ஏற்றி வச்சாலும் அது மேல் நோக்கி தான் எரியும். ஏன்னா இந்த மின்சார விளக்கு வந்தது தான் தலைகீழாக எரியுது. விளக்குகள் தலைகீழாய் தூங்கும் யுகம், இந்த காலகட்டத்தை அவங்க குறிக்கிறாங்க. அதுக்கப்புறம் நிறைய விளக்கங்கள் அதில் இருக்குது. இப்போது மனிதர்கள் பசுக்களை விட்டு நாய்களை வளர்ப்பதற்கு பிரியப்படுவார்கள். இது இப்போ கண்கூடாவே பார்க்கலாம். இப்படி பல குறிப்புகள் சொல்லிட்டு வரும்போது மனுஷன் இல்லை, பஞ்சபூதமே தன்னுடைய தொழிலிருந்து மாறிடும் அப்படின்றாங்க. இந்த பிருத்திவி, அப்பு, தேயு, வாயு, ஆகாயம் அப்படிவாங்க, மண், நீர், அந்த மாதிரி. அப்போது எப்படி இந்த பஞ்சபூதம் தொழிலில் மாறுது? தண்ணியோட வேலை குளிர்விக்கிறது, காற்றினுடைய வேலை, வாயுவினுடைய வேலை அது தென்றல் வீசுவது, புயல் வீசுவது அப்படின்னு காற்றடிப்பது. ஆனால் தொழிலிருந்து மாறுது. அக்னியோட வேலை வெளிச்சத்தை கொடுப்பது, எரிப்பது, இதெல்லாம். இப்போ எப்படி பஞ்சபூதம் தொழிலில் மாறுதுன்னா, தண்ணியிலேருந்து மின்சாரம் எடுத்துடுறாங்க. எடுத்த மின்சாரம் லைட்டாக இருக்குது, அப்புறம் எடுத்த மின்சாரமே ஃபேனாக மாறிடுது. அப்போது வாயுவினுடைய வேலையும் தண்ணி செய்யுது, நெருப்பினுடைய வேலையும் தண்ணி செய்யுது. பஞ்சபூதமே தொழிலில் மாறிடும். இப்படி மாறுற இடத்துல மனிதர்களும் மனம் மாறி அலைஞ்சிட்ருப்பாங்க அப்படின்னு சொல்லுது. நான் இயற்கையினுடைய கொடை தண்ணீர், அதை மனிதர்கள் எப்படி இப்போ செய்கிறாங்க? அது ஒரு வியாபார பொருளாகவே மாறிடுச்சு. இயற்கையினுடைய கொடையாக இருந்தது இன்றைக்கு வியாபார பொருளாகவே மாறிடுச்சு. இந்த காலகட்டத்தை பற்றின குறிப்புகள் பழைய புராணங்கள்லாம் இருக்குது. சியாட்டில் மூப்பன் அவர்களினுடைய பேச்சைத்தான் இயற்கையை நேசிப்பவர்கள் ஒரு வேத புத்தகம் மாதிரி எடுத்துகிட்டு சொல்லுவாங்க. அதில் அவர் சொல்லுவார், பூமியின் மீது எச்சில் துப்பும் மனிதன் தன் முகத்தின் மீதே உமிழ்ந்து கொள்கிறான். ரொம்ப கடுமையாக பேசுவார். உங்களுடைய குழந்தைகளுக்கு புரிய வையுங்கள், காலடிகளுக்கு கீழ் இருக்கக்கூடிய நிலத்துக்காக மூதாதையர்கள் எவ்வளவு ரத்தம் சிந்தி இருக்கிறார்கள் என்பதை புரிய வையுங்கள் அப்படின்னு சொல்லுவார். இயற்கைன்றது ஒரு மிகப்பெரிய வலை. அது மனிதன் ஒரு சின்ன கண்ணி. இவன் வலைக்கு செய்கிற தொந்தரவுகள் எல்லாம் தனக்குத்தானே செய்து கொள்ளக்கூடியது என்றெல்லாம் சொல்லுவார். இங்கே வழக்கு என்னென்னா, மின்சாரம் ரொம்ப அத்தியாவசியமான பொருள் ஒரு வீட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மின்சாரம், தண்ணீர். இப்போ மனிதனுக்கு அத்தியாவசியம்னு சொல்லும்போது 3 சொல்லுவாங்க, உணவு, உடை, இருப்பிடம் அப்படின்னு. இந்த இருப்பிடத்தில் அத்தியாவசியமாக சேரக்கூடியதுன்னு பார்த்தா தண்ணீர் வந்துடும், மின்சாரம் வந்துடும். இப்போ ஒரு வாடகைக்கு இருக்கக்கூடிய நபர், அவருக்கும் ஓனருக்கும் ஏதோ சச்சரவு, அவர் மின்சாரத்தை துண்டிச்சிடுறாரு, தண்ணீர் இணைப்பையும் துண்டிச்சிடுறாரு. இப்போ நீதிமன்றம் தலையிட்டு இந்த ஹவுஸ் ஓனர்னு சொல்லக்கூடிய வீட்டுக்காரருக்கு எந்ததையும் தெரிவிக்காமலே நேரடியாக குடியிருப்பவருக்கு மின்சார இணைப்பை தர முடியுமா, குடிநீர் இணைப்பை தர முடியுமா என்பது தான் வழக்கு. இதை பற்றி மக்கள் சொல்வதையும் நீதிமன்றம் சொன்னதையும் இப்போது பார்க்கலாம். வீட்டு ஓனர் வீட்டில் குடியிருக்கிறவர்கிட்ட அறிவிப்பு கொடுத்துட்டு தான் அதை பிடுங்கியிருக்கணும். இது முதல் தவறு. ஆனால் அந்த பாதிக்கப்பட்டவர் கோர்ட்டுக்கு போகிறாரு. அந்த வாடகை குடியிருக்கிறவர் அவர் கோர்ட்டுக்கு போனதில் கோர்ட்டு என்ன செய்யணும்னா, அந்த வாடகைக்கு விட்டவரையும் கூப்பிட்டு வச்சு பேசி அவங்களுக்கும் அறிவிப்பு கொடுத்துட்டு தான் இணைப்பை வழங்க சொல்லணும். அவரையும் கன்சிடர் பண்ணாமல் கொடுக்க முடியாது. முதல்ல தண்ணியையும் கரண்ட்டையும் கட் பண்ணது முதல் தப்பு, அடிப்படை உரிமை. அது செய்யக்கூடாது. அது போலீஸுக்கு நீதிமன்றத்துக்கு போய் மன்றம் ஹவுஸ் ஓனருக்கு அறிவிப்பு கொடுத்துட்டு அந்த அறிவிப்புக்கு அவங்க இணங்கலைன்னு சொன்னால் மேல் நடவடிக்கை எடுக்கலாம். ஸ்ட்ரெயிட்டாகவே ஆன்சர்னா கொடுக்க முடியும். இதில் ஒரு சில நீங்கள் சொன்ன மாதிரி அடிப்படை உரிமைகள் என்று சொல்லப்படுகிறது. அடிப்படை உரிமை அந்த வாடகைதாரருக்கு மாத்திரம் இல்லையே, லேண்ட்லார்டுக்கும் கட்டிட உரிமையாளருக்கும் இருக்கு. இப்போ உதாரணமாக இந்த மாதிரி சம்மந்தமாக நிறைய கேசஸ் இருக்குது. இதில் நம்ம பார்க்குறோன்னா, ஜஸ்டிஸ் ஹரிபரந்தாமன், மாண்புமிகு நீதியரசர் ஹரிபரந்தாமன் அவர்கள் இது சம்மந்தம் ஒரு கேஸ் கொடுத்துருக்காரு. நிறைய கேஸ் ஜட்ஜஸ் கொடுத்துருக்காங்க. அதில் இது ஒரு விஷயம் பார்த்தோன்னா, வாட்டர் அண்ட் இபி இஸ் டிஸ்கனெக்டட் பை த லேண்ட்லார்ட். அப்படி செய்யும்பொழுது என்ன ஆகுதுன்னா, இந்த மாதிரி டிஸ்கனெக்ட் பண்ணுறது சரியா அப்படின்னு சொன்னால் சரியில்லை தானே அடிப்படை உரிமை. ஆனால் அந்த கட்டிட உரிமையாளருக்கு எந்தெந்த வகையில் இந்த டிஸ்டர்பன்ஸ் கொடுக்க முடியும் அப்படின்னு சட்டமே அதுக்குன்னு இருக்குது. 1960 தமிழ்நாடு டெனன்ட்ஸ் ஆக்ட் 1916 ஒரு சட்டம் இருக்குது. அதில் பார்த்தோன்னு சொன்னால்,
கட்டிட உரிமையாளர் அவர் காசு கொடுத்து அந்த பில்டிங்கை கட்டியிருப்பார். இவர் வாடகைக்குன்னு போயிட்டு ஒரு 6 மாதம் வாடகையே கொடுக்காம இருந்தா சரியா? கேட்டால் அவர் ஆளை வச்சு அடிக்க வர்றாரு. அதனால என்ன பண்ணுறாங்க, டிஸ்கனெக்ட் பண்ணுறான் தண்ணியை. அதாவது 2 பக்கத்துலேருந்து பார்க்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிறது. அப்போது ஏறக்குறைய 9 கிரவுண்டுகளில், அதாவது 9 வகைகளில் ஒரு வாடகைதாரரை வெளியேற்றுவதற்கு சட்டம் இடமளிக்கிறது. 4 வழிகளில் ஒரு இவரே வந்து வேணும், அவர் அந்த வாடகைதாரரை எனக்கு வேணாம் அப்படின்ட்டு ஒரு 13 வகைகளில் லேண்ட்லார்டு இவரை வேணான்னு சொல்லலாம். இல்லை இந்த 9 நிறைய இருக்கு. இப்போ வாடகை வில்ஃபுல் டிஃபால்ட்னு சொல்கிறோம். when the property is not put into use for more than continuously 4 months then you are liable to be evicted அப்படின்னு ஒரு சட்டம் சொல்லுது. அப்படின்னா 4 மாதம் வரைக்கும் லட்சுமி உள்ள வராமல் நீ வச்சிருக்கிறேன்னா நீ இந்த வீட்டில் வந்து வாடகைதாரர் இருக்க முடியாது. ப்ளீஸ் யூ கேன் கோ அவுட் அப்படின்னு சொல்ற மாதிரி. அதே மாதிரி உதாரணமாக இந்த காரணத்திற்காக மட்டுமே நான் இதை பயன்படுத்த போகிறேன் என்று சொல்லிவிட்டு நீங்கள் பாட்டுக்கும் அந்த வீடியோ படம் எடுக்கிறது, திருட்டு வேலை செய்கிறது, ஜெலட்டின் குச்சிகள் செய்கிறது, ஒரு அன்லாஃபுல் ஆக்ட், அந்த மாதிரி செய்கிறது தவறு. சார் நீங்கள் வாடகை கொடுக்கலனாலும் வெளியேற்றலாம். அல்லது அதாவது முதலாளி போகும்போது நீ போகும் பாதை எல்லாம் அப்படின்னு ஒரு மாதிரியான ஒரு பாட்டை பாடுறது, ஆப்சீன்ஸ் அண்ட் தி அட்டரிங் வேர்ட்ஸ். ஸோ அந்த மற்ற குடியிருக்கிறவங்களை டிஸ்டர்ப் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய ஒரு 13 கண்டிஷன்ஸ் இருக்குன்னு வைக்கலாம். அந்த மாதிரி விஷயங்கள்ல அல்லது எனக்கே தேவைப்படுது, என்னுடைய மகன் ஃபாரின்லேருந்து வரான், இந்த வீடு நான் உங்களுக்கு வாடகை கொடுத்துருந்தேன், இப்போ வர்றதுனால அவனும் இங்கே தங்க போகிறான், நீங்கள் வெளியேறுங்க அப்படின்னு சொல்லலாம். இல்லை சார் இந்த பில்டிங் ரொம்ப பழசாயிடுச்சு, நான் ஒரு புது பில்டிங் கட்டுறேன், வெளியேறுங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி ஒரு சில கிரவுண்ட்ஸ் இருக்குது. இதே நேரத்தில் வாடகைதாரர் அவர் என்னென்ன தன்னுடைய உரிமைக்காக வைக்கலாம்? வாடகைதாருக்கு 2 விஷயம் சார். மெயினாக வந்து டிஃபால்ட் இல்லாமல் பணத்தை கட்டுறது சார். கட்டிட உரிமையாளருக்கு தொந்தரவு இல்லாமல் இருந்தால் நிச்சயமாக எந்த கட்டிட உரிமையாளரும் வெளில போகணும், நல்ல மனுஷன்பா, இன்னும் கொஞ்ச நாள் கூட இருக்கட்டுமே அப்படின்னு தான் சொல்லுவோம். இப்போ உதாரணமாக நான் வழக்கறிஞரான பிறகு நான் ஒரு இடத்துல வாடகை இருக்குன்னா 8 வருஷத்துக்கு மேலே நான் தங்க விடலை. சார் நீங்கள் வக்கீல் சார், நீங்கள் எங்கள் வீட்டில் இருந்தால் இந்த சொத்து உங்களுக்கு தான் அப்படின்னு எல்லாம் என்னை பயமுறுத்துறாங்க, ப்ளீஸ் கோ அவுட் அப்படின்ற. அப்புறம் நான் சொல்கிறேன், பாய் அப்படிலாம் இல்லை, நல்லா ரொம்ப நல்ல வழக்கறிஞர், நான் நம்பலை சார் அப்படின்னு சொல்ல. வேறு வழியே இல்லை, நான் வெளியேற வேண்டிய கட்டாயம் ஏற்படுது. அதில் நான் இன்னொரு விஷயமும் சொல்கிறேன், ஒன்ஸ் டெனன்ட் இஸ் ஆல்வேஸ் டெனன்ட். ஒரு தடவை ஒருத்தன் வாடகைதாரராக ஒரு வீட்டிற்கு சென்றால் அவன் உரிமையாளராக ஆகிவிட முடியாது. அதனால கட்டிட உரிமையாளர்களே தயவு செய்து யாருக்கு வேணாலும் வாடகைக்கு விடணும், ஆனால் அதற்கு ஒரு எழுத்து மூலமாக ஒரு பத்திரப்பதிவு ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். 12 ஆண்டுகள் ஒரே வீட்டில் குடியிருந்தா அது அவங்களுக்கு உரிமை அப்படின்னு நம்ம நீதிமன்றம் சொல்லுது. நம்ம நீதிமன்றத்தில் கூட, நம்ம உயர் நீதிமன்றத்தில் நம்ம பார்க்குறோம், இயர்லி ஒன்ஸ் 24 ஹவர்ஸ் அதனுடைய கேட் பூட்டப்படுது. அது எதனால? ஒரு பொதுப்பாதைன்னு ஒன்று இருக்குது. அந்த பொதுப்பாதையை கண்டினியூஸாக மோர் தென் 12 ஆண்டுகளுக்கு மேலாக அது பயன்படுத்தப்படுகிறது பொதுமக்களால் என்று சொன்னால் 13வது வருஷமோ அல்லது 15வது வருஷமோ இது என்னுடைய சொத்து அப்படின்னு சொல்லி அந்த பொதுப்பாதையை அடைக்க முடியாது. எனவே தான் ஜென்ரலாகவே, அதான் நான் இதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு உதாரணம் சொன்ன மாதிரி 12 ஆண்டுகளாக உரிமையாளர் வந்து பார்த்து கொண்டிருக்கும் பொழுது எதிராளி அதை பயன்படுத்துகிறார் என்று சொன்னால் பொதுவாகவே அது மாற்றப்படுகிறது, பார்க்கப்படுகிறது. இப்போ ஹைகோர்ட்டில் வந்து யார் வேணாலும் வரலாம், யார் வேணாலும் போகலான்ற ஒரு உரிமை எல்லாருக்கும் இருக்கிறது என்று சொன்னாலும் கூட ஒரு பர்டிகுலர் நாளில் இத்தனாம் தேதி இந்த 24 மணி நேரமும் இந்த எல்லா பாதைகளும் அடைக்கப்படுகிறது. இது இந்த சொத்து வந்து ஹைகோர்ட்டுக்கு மாத்திரம்தான் சொந்தன்றதை நிரூபிக்கிறதுக்கான ஒரு நோட்டிஃபிகேஷன் ஒன்று, ஒரு அறிவிப்பு வந்து எங்களுடைய நோட்டீஸ்லேயே, எங்களுடைய லிஸ்ட்லேயே வந்துடும். ஹைகோர்ட் லிஸ்ட்லேயே வந்து இந்த பாதைகள்லாம், இந்த கேட்ஸ்லாம் வந்து க்ளோஸ் பண்ணப்படுது, யாரும் இது உள்ள நுழைய முடியாது 24 ஹவர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். இது பொதுமக்களுக்கும் உரித்தாகும் இந்த நோட்டீஸ். அதன்படி பார்த்தால் அந்த சொத்து வந்து ஹைகோர்ட்டுக்கு சொந்தமாக இருக்கிறது. தேர்ட் பார்ட்டி வந்து இது ஹைகோர்ட்டு தான், நான் தினமும் போகிறேன், நானும் போவேன், இன்றைக்கும் போவேன்னு சொல்ல முடியாது. அதை தடுப்பதற்காகத்தான் இந்த மாதிரி ஒரு நோட்டிஃபிகேஷன் போட்டு நிறுத்துறாங்க. ஆனால் ஜென்ரலி டிக்ளரேஷன் ஒன்று இருக்குது, அந்த 12 வருஷத்துக்கு மேலே போச்சுன்னா. ஆனால் எங்கள் ஹைகோர்ட்டில் வருஷத்துக்கு ஒரு தடவை பண்ணிடுறோம், அதனால இந்த பிரச்சனை வராது. பொதுவாக இந்த மாதிரி பொதுத்துறையாக இருக்கக்கூடிய எல்லா இன்ஸ்டிடியூஷன்லேயும் இந்த மாதிரி நடைமுறைகள்லாம் பண்ணிட்டு சார். அதில் இன்னும் கூட சிறப்பாக இருக்கும் சார், அந்த ப்ரொஹிபிட்டட் ஏரியான்னு சொல்லுவான், ப்ரொஹிபிட்டட் பேசேஜ்னு சொல்லுவான், அங்கேயே அது நின்று போகும். ஸோ வென் யூ மேக் அன் அப்டெக்கிள் அட் தி ஃபர்ஸ்ட் இன்ஸ்டன்ட், முதல்லையே நீங்கள் வந்து ஒரு ரொம்ப சீரியஸாக இல்லைன்னா ஜோக்காக சொல்கிற மாதிரி அடிக்கிறதுக்கு முன்னாடியே நிப்பாட்டு அப்படின்னு ஒரு படத்தில் சொல்லுவார். அடிக்கவே இல்லையா, அடிக்கிறதுக்கு முன்னாடி தான் நிப்பாட்டணும் அப்படின்னு சொல்கிற மாதிரி இதில் வந்து நீங்கள் வந்து நாளைக்கு இதை கிளைம் பண்ணக்கூடாது என்பதற்காகவே இது ப்ரைவேட் பேசேஜ், பப்ளிக் இஸ் ப்ரொஹிபிட்டட், ட்ரெஸ்பாசஸ் வில் பி பனிஷபிள் அப்படின்ற மாதிரி ஒரு சில வாசகங்கள் இருக்கும். அது இருந்தால் பிரச்சனையே இல்லை. நீதிமன்றத்துக்கு அது மாதிரி சட்ட சிக்கல்கள்லாம் நிறைய. நீதிமன்றமானாலும் கூட அது ஒரு அரசு நிறுவனமாக இருக்கிறது. நாளைக்கு எல்லாரும் அரசு நிறுவனம் கிடையாது, ஹைகோர்ட்டை என் பாக்கெட்டில் அப்படின்னு சொல்லலாம். அதுக்காக வேண்டிதான் இந்த மாதிரிலாம் ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுக்கப்படுது.